ஹாய் காய்ஸ், இது உங்கள் ட்ரேட் வித் ராஜ். ஸ்கேல்பிங் என்றால் ராஜ், ராஜ் என்றால் ஸ்கேல்பிங். டெய்லி நான் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கேன், லைவ் ட்ரேட் பண்ணி காட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு அல்டிமேட் வந்தோம். 9 o'clock 30 minutes கூட ஆகல, இதோட நம்ம ட்ரேட முடிச்சிட்டோம். 9:15 உள்ள வந்தோம், 9:30 நம்ம ட்ரேட முடிச்சாச்சு. இன்னைக்கான ப்ராஃபிட்ஸ் பார்க்கும்போது 53,000 அல்டிமேட்டா. டெய்லி கிரீன் ஸ்கேல்பிங். அதுக்கு மேல மார்க்கெட் 1000 புள்ளிகள் மேல போனா 1000 புள்ளிகள் கீழே விழுந்தா என்ன, மார்னிங்கான இன்கம் எனக்கு வந்துடுச்சா, என் லட்சுமி என் கையில வந்துட்டாளா, முடிஞ்சுக்காது. அதை லாக் பண்ணிடுவேன், அதோட நான் ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடுவேன். அப்படி ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ண முடியாதவங்களுக்கு நேற்று போட்ட வீடியோ பாருங்க, ஸ்கில் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கங்க. இல்லைன்னா லாஸை நீங்க அதிகப்படுத்திட்டே இருப்பீங்க. ப்ராஃபிட்ஸ் வந்தா காலையில வந்த ப்ராஃபிட்ஸ் லாக் பண்ணுங்க. 2 வாட்டி எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் என்ட்ரில எனக்கு 30,000 ப்ராஃபிட் கிடைச்சு, என்னால ப்ராஃபிட்ஸ் புக் பண்ண முடியல. டார்கெட் ஃபிக்ஸ். அதனால பார்க்கும்போது திரும்ப மறுபடியும் நம்ம என்ட்ரிஸ் கொடுக்கும்போது 53,000 ப்ராஃபிட். சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஏடிஎம் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நீங்க செலக்ட் பண்ணி போய் பாருங்க. 2 வீடியோஸ்ல எப்படி ஸ்கேல்பிங் பண்ணிருக்க அப்படின்றது பின்னாடி வந்துட்டு இருக்கும். லைக் ஒன், சப்ஸ்கிரைப், ஷேர் ப்ரோ. லைவ் ட்ரேட்ல நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணி டெய்லி கிரீன் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு இருக்கேன். யாரும் ஸ்கேல்பிங்ல ப்ராஃபிட் பண்ண முடியாது நிறைய பேர் சொல்லியிருக்கிற விஷயங்களை என்னுடைய பிராக்டிக்ஸ் மூலமா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா, என்னுடைய அனுபவங்கள் மூலமா, என்னோட ஸ்கில் மூலமா, ஓகே. அது இல்லாம மேல இருக்கக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன், கடவுளின் அருள் இல்லை என்றால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்க நினைப்பது நடக்க வேண்டும் என்றால் உறுதியாக நினைங்கள், அதை உறுதியாக நினைங்கள். ப்ராஃபிட் பண்ணுவேன் என்றது நிரந்தரம் அல்ல, ப்ராஃபிட் பண்ணியே தீருவேன், அதுதான் நிரந்தரம். என்னால் முடியும். அதனால டெய்லியுமே நான் ப்ராஃபிட் உங்களுக்கு விஷுவல் பண்ணிட்டு இருக்கேன். இதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஒரு ஸ்கில் உங்களுக்கு வரும். எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு இந்த ஒரு நாலேஜ் கொடுத்துட்டு இருக்கேன். 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா சார், 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு முன்னாடி நான் டெய்லியுமே அல்டிமேட்டான ப்ராஃபிட்ஸ் எடுத்து காத்துட்டு இருக்கேன். வேற என்ன, அடிக்கடிக்கு நம்ம என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றதை விட, இல்ல நீங்க என்ட்ரி கொடுத்துட்டு பயந்துட்டு வெளியே வந்துடுறீங்க சார். உங்க ஸ்ட்ராட்டஜி மேலேயும் நீங்க இவ்வளவு வருஷமா கஷ்டப்பட்டிருப்பீங்க, பில்ட் பண்ணிருப்பீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி மேல அந்த அளவுக்கான நம்பிக்கை இருக்கும். நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? உங்களுக்கு அகேன்ஸ்டா வந்தா உங்களுடைய பொசிஷன்ல இருந்து உங்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளவு லாஸ் எடுப்புன்னு முதல்ல பிக்ஸ் பண்ணிருப்பீங்க, மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருப்பீங்க. அதுல நீங்க எக்ஸிட் ஆயிடுங்களேன். எதுக்காக ஓப்பனால வேல்டு ஹோல்டு பண்ணணும்? மேல போகும் நீங்க நினைக்கிற விஷயங்கள் தானே இந்தியால ட்ரேட் பண்ற எல்லா மக்களும் நினைப்பாங்க. அப்போ மார்க்கெட்டுக்கு அதுக்கு அகேன்ஸ்டா தானே ஒர்க் ஆகும். அப்போ லாசஸ் ஹோல்டு பண்றவங்க தான் லூசர். ஓகே, லாஸ் வந்தா உடனே கட் பண்ணுங்க. புரோக்கர் சார்ஜ் தான் நம்ம கொடுக்க போறோம். திரும்பவும் நம்ம என்ட்ரிஸ் கொடுக்கலாம். இன்னைக்கு என் ட்ரேட் பாத்தீங்கன்னா தெரியும், 32,000 வரை நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல காட்டுச்சு. நான் எக்ஸிட் பண்ணல, என்னோட டார்கெட் ஃபிக்ஸ். என்னோட பாத்தீங்கன்னா அந்த பின் டிராப்ல அந்த இடத்துல போய் டார்கெட் அடிக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜியோட அல்டிமேட் அதுதான். ஸ்கேல்பிங்ல பிரீமியம்ல அந்த இடத்துல கரெக்டா பின் டிராப்ல அடிக்கணும், அந்த இடத்துல பின் டிராப்ல அடிச்சே தீரும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய கான்பிடன்ஸ். நான் தான் ட்ரேடை திரும்பவும் கால் சைடே எடுத்தேன். ஓகே, திரும்ப நான் கால் சைடே எடுத்து அந்த அளவுக்கான 53,000 வரை நான் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணேன். ரைட், இந்த மாதிரி விஷயம் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை ஒரு நிலைதான் பயன்படுத்துங்க, ஒன்னே ஒன்னா பயன்படுத்துங்க. அது மேல கான்பிடன்ஸ் வைங்க, அதோட நிறைகுறைகளை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்துட்டு லாஸ்க்காக ஹோல்டு பண்ண வேண்டாம். லாஸ் வந்தா கட் பண்ணிட்டு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ரெடியா இருங்க. அதுதான் ட்ரேடரோட மைண்ட் செட், ஸ்கேல்பரோட மைண்ட் செட். முக்கியமா என்னோட மைண்ட் செட் சார். நான் ஸ்கேல்பர், ஐ எம் நாட் இன்ட்ராடே ட்ரேடர், ஐ எம் நாட் பொசிஷனல் ட்ரேடர். நான் கேரி ஃபார்வர்ட் பண்றது கிடையாது, எதுவும் பண்றது. நான் ஸ்கேல்பர். 1 கேண்டல் என்ட்ரி, 1 கேண்டல் எக்ஸிட், அவ்வளவுதான். 3 minutes டைம் ஃப்ரேம்ல நான் என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணுவேன், ஹோல்டு பண்ண மாட்டேன் லாஸஸ்க்காக. உடனே ப்ராஃபிட்ஸ்க்காகவும் அதிகபட்சமா வரும் அப்படின்ற விஷயங்கள் நான் ஹோல்டு பண்ண சார் வேணும். இதை விட ரியல் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. லைக்க போடுங்க சார், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி லைவ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டா தான் தெரியும். அதனால அவங்க சில தவறுகள் செஞ்சுட்டு இருக்காங்க, அதை திருத்திக்குவாங்க. நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்க, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய விஷயங்கள், எப்படி சைக்காலஜியாக நம்ம ரியாக்ட் ஆகிறோம், எந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றோம், எதனால என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்ணிருக்கேன், நிறைய வியூஸ் இருக்கு சார். உங்களால அதை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். ஆனா அதை நீங்க ட்ரகலை ஸ்பேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில வேற லெவல். ஓகே, பிடிச்சிருக்கேன். சப்ஸ்கிரைப் ஆர் லைக். பபாய், தேங்க்யூ. எப்படி ட்ரேட் எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கு நிப்டில ட்ரேட் பண்றோம். நிப்டியோட பிரீமியம் வெரி ஹையா இருக்கு. 22,050 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன், 22,050 புட் ஆப்ஷன். ரெண்டுமே ஏடிஎம் பிரைஸ் எடுத்திருக்கேன். குவான்டிட்டிஸ் ஆட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டிஸ் ஆட் டவுன் பண்ணலாம். ஓகே,
ஓகே, நான் இங்க இருந்து நிப்டில காலுக்கான மார்க்கெட் ஆர்டர்ல என்ட்ரி கொடுக்க போறேன். மார்க்கெட் ஆர்டர் என்டர். மார்க்கெட் ஆர்டர்ல என்டர் கொடுத்துருக்கேன். நிப்டில 22,050 கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் 4,000 5,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இது வெளிய 380 லெவலாக தொடரும். 318 லெவல்ஸ் 4,000 5,000 ப்ராஃபிட் காட்டிட்டு எனக்கு 12,000 8,000 லாஸஸ் காட்டிட்டு இருக்கு. 13,000 17,000 லாஸஸ், 16 23,000, அன்செட்டில்டு பிரீமியம் மூமெண்டம். அக்ரஸிவா பிரீமியம் வந்து ஹெவியா இருக்கு. 26,000 25,000 வரை லாஸ் காட்டிட்டு இருக்கு எனக்கு. 28 90 ஒன் டைம் இதோட ஹையை பிரேக் பண்ணோம். 351 பிளஸ்ல வந்தாச்சு. 20,000 மைனஸ் காட்டிட்டு நம்மளுக்கு பிளஸ்ல வந்திருக்கு. 6,000 ப்ராஃபிட்ஸ், 13,000 சூப்பர், 12,000 13,000 போயிட்டு இருக்கு. 351 ரேஞ்ச் இதை தொடரும். 5,000 ஓகே, நல்ல ஒரு மூமெண்டம் வரணும் கால் சைடில். பிரீமியம் வெரி ஹையா இருக்க வச்சு மூமெண்டம் ஸ்லோலி ஸ்டடியா இருக்கு. 8,000 10,000 ஓகே, 10,000 ப்ராஃபிட்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, 14,000 சூப்பர், 28,000 26,000 அருமை, 29,000 29,000. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணணும். 28 29 29 30 32 32 32,000 ஓகே, 32,000 வரை ப்ராஃபிட் காட்டியிருக்கு எனக்கு. 25,000 டிராவல் ஆயிட்டு இருக்கு. 13,000 வந்தாச்சு. ஃபிளக்சுவேஷன் வெரி ஹெவி. ஓகே, 21,000 19,000 காட்டிட்டு இருக்கு. 16 ஓகே, 19 21 22. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைன்னா மார்க்கெட் டிராப் பண்ணும். 22 25 16. இதுக்கு அகேன்ஸ்ட் வந்தா நான் யோசிக்க மாட்டேன் கட் பண்றதுக்கு. 16 15 14. ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகணும். 8,000 வந்தாச்சு. ஓகே, 20,000 பாருங்க. ஃபிளக்சுவேஷன் வித்தின் செகண்ட்ல மைனஸ் காட்டிட்டு இருக்கு, வித்தின் செகண்ட்ல பிளஸ் காட்டிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு புல் மூமெண்டம் வரணும். 15,000 காட்டிட்டு இருக்கு, 14,000. இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணும். 26 17 18 ஓகே ஓகே. ஸ்பாட்ல மார்க்கெட்டை பாருங்க, ஃபிளக்சுவேஷன் எப்படி இருக்குன்றது. 15 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் அக்ரெசிவா மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சின்ன ஒரு புல் மொமெண்டம். 16 20 ரிமூவ் 14 19. எக்ஸிட்டுக்காக நான் ரெடியா இருக்கேன். ஓகே, 17 14 9,000 8,000 32,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் காட்டி இருந்துச்சு. இப்போ மைனஸ் 4,000 5,000 காட்டிட்டு இருக்கு. 3,000 5,000 14,000. ஒன் டைமாவது இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணணும் மார்க்கெட். அதுதான் கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த லோல நான் எஸ்எல் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். சேஃப்டி எஸ்எல் 311ல 311ல எஸ்எல் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். 18 17 எஸ்எல் கேன்சல் பண்ணுறது ரெடியா இருக்கேன். ஒரு சின்ன ஒரு மூமெண்ட்டுக்காக வெயிட்டிங். 9,000 அகைன் 5,000 15 சூப்பர். ஃபிளக்சுவேஷன் வெரி ஹெவியா இருக்கு. 9 14 7. ரொம்ப நேரம் மார்க்கெட் பாஸ் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் பாஸ் ஆயிட்டு இருக்கு.
ஓகே, நான் எஸ்எல் கேன்சல் பண்றேன். புக் வேண்டாம், வேண்டாம், கேன்சல், கேன்சல். நம்ம 2000 ப்ராஃபிட் காட்டிட்டு நம்மளுக்கு 700 ருபீஸ் மைனஸ் கட்டுறது பரவாயில்ல. ஏன்னா கேண்டல் வந்து ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரையும் பயங்கர வொலட்டிலிட்டியா இருக்கு, பயங்கர வொலட்டிலிட்டி. ஒரு புல் மூவ்மெண்ட் தான் வரணும். நான் திரும்பவும் மார்க்கெட் ஆர்டர்ல புல் மூமெண்டம்காக 331ல லிமிட் ஆர்டர் ஃபேஸ் பண்றேன். 331 புல் மூமெண்டம் கால் சைடுக்கான மூமெண்டம்காக, திரும்பவும் கால் சைடுக்கான மூமெண்டம்காக 331ல என்ட்ரி கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் இது 400 ருபீஸாவது போகணும், அட்லீஸ்ட் இது 400 ருபீஸாவது போகணும். 331ல என்ட்ரி கொடுத்துருக்கேன். ஓகே, என்டர் ஆயாச்சு. 3000 போயிட்டு இருக்கு, 8000, 8000. நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகணும். பேரிஷ் கேண்டல் இந்த லோவை டச் பண்ணணும், பேரிஷ் கேண்டல் இந்த லோவை டச் பண்ணணும் 118 லெவல்ல. புல்லிஷ் கேண்டல் நல்லா ஃபார்ம் ஆகணும். 15,000 சூப்பர். 18, 20, 23, 26, 26, 26, 30, 30,000, 30,000, 380 என்னுடைய டார்கெட் லெவல். 30,000, 27,000, 29. திரும்பவும் அகைன் நம்மளுக்கு 30,000 வரையும் ப்ராஃபிட் கிடைச்சு, ரைட்? இந்த புல்லிஷ் பேரிஷோட கேண்டல் இந்த லோ லெவல்ல டச் பண்ணணும். புல்லிஷ் கேண்டல் இந்த ஹை லெவல்ல டச் பண்ணி க்ளோசிங் வைக்கும். 19 போயிட்டு இருக்கு. 20 ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா 20,000, 19,000 போயிட்டு இருக்கு. 21, 25 சூப்பர். 27 ஓகே. 39, 39, 50 எக்ஸிட், எக்ஸிட். 53,000ல எக்ஸிட். பர்ஃபெக்டா 53,000ல எக்ஸிட் பண்ணிருக்கேன். 53,000 ப்ராஃபிட்ஸ் சிங்கிள் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் என்ட்ரில பார்க்கும்போது நம்மளுக்கு டிராப் அடிச்சு 30,000 ப்ராஃபிட், 18,000 வரை நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் ஆயிருக்கும். ரெண்டு ஆர்டர்ஸ் 9:24 நான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். 9:29 நான் செல் பண்ணிருக்கேன். அதுல எனக்கு 600 ருபீஸ் லாஸஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 9:29 நான் 30 மினிட்ஸ்ல நான் பை பண்ணிருந்தேன். 9:31 நான் எக்ஸிட் பண்ணிருக்கேன். அழகா பார்க்கும்போது நம்மளுக்கு 53,000 ஸ்பாட்ல ப்ராஃபிட்ஸ். சின்ன சின்ன கேபிட்டல், சின்ன சின்ன விஷயங்கள் தான் பண்றோம். அழகா பாயிண்ட், சின்ன கேபிட்டல், சின்ன பாயிண்ட்ஸ் நம்ம என்ட்ரி ஒரு எக்ஸிட் பண்றோம். 323ல பை, 341ல எக்ஸிட். நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ் 53,000. அல்டிமேட்டா இல்லையா? ஸ்கேல்பிங் இஸ் த அல்டிமேட் வே. எப்பவுமே ஸ்கேல்பிங் மட்டும் தான் கிங். ஓகே, தேங்க்யூ.